அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 5வது வசனம். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். ஆம் தேவ ஜனமே, உத்தமனாய் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வழிகள் தாறுமாறாய் இருந்தாலும் கூட வழி இதுவே என்று கேட்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே விழுந்து செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார், துன்மார்க்கனோ தன் தீங்கில் விழுகிறவனாய் இருக்கிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களிலே பேதுரு சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அசைக்க முடியாத தேவன் மீது இருந்த நம்பிக்கை தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கர்த்தர் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் செல்லுகிற பாதையிலே ஒரு தடுமாற்றமான காரியம், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் உடனே மனம் கசந்து அழும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவர் மேல் பாய்ந்து அவர் மீண்டுமா என்ன செய்கிறார், எழுந்து இதோ தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதோ யூதாசோ என்ன செய்கிறார், அவருடைய சிந்தனை எல்லாம் பணத்தை குறித்தும் இதோ பழைய பாவங்களிலும் அவன் சிக்கி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இதனால் என்ன நடந்தது, அந்த துன்மார்க்கத்திலேயே அவன் ஆண்டு கொண்டு செத்ததை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் உத்தமனாய் நடங்கள். மற்றவர்களை பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியங்களில் இருந்து விலகி விடாதபடிக்கு இன்னும் அதிகமாய் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். எனவே உங்கள் பரிசுத்தத்தை உங்கள் நீதியையும் அதிகமாக்குங்கள். உத்தமனுடைய வழி சறுக்கலாய் இருந்தாலும் கர்த்தர் அதை நேர்வழியாய் நடத்துவார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய வழியிலே எங்களை நடத்துகிற தேவனே, அப்பா நாங்கள் அப்பா உண்மை பின்பற்றுகிற உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிற உத்தமர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலே துன்மார்க்கத்தினுடைய சிந்தனையோ துன்மார்க்கத்தினுடைய வழியிலோ துன்மார்க்க கிரியைகளோ எங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு, எங்கள் காலத்திற்கு முன்பாக நாங்கள் மரணத்தை தழுவாதபடிக்கு எங்களை ரட்சித்து வழி நடத்துங்க. உத்தமனாய் உம்முடைய இரத்தத்தினாலே மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.